ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தா உப்பு கண்டம் குழம்பு தான் வைக்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். உப்பு கண்டத்தை நல்லா தட்டி வச்சுக்க போகிறேன். வச்சதுக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்துக்க போகிறேன். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். ஊற்றுனதுக்கப்புறம் தட்டி வச்சுருக்க உப்பு கண்டத்தை அதில் போட்டு கொஞ்சமாக தேவைக்கேற்ப உப்பு போட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்க போகிறோம். போட்டு 2 விசில் விட போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 விசில் விடுவோம். விட்டதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துக்க போகிறோம். 3 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்க போகிறோம். ஆயில் போட்டதுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்ததுக்கப்புறம் 5 பல் பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டை உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு 5 பீஸ் இஞ்சி எடுத்திருக்கேன். அதையும் நல்லா சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா வணக்கிக்க போகிறோம். வணக்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன செல் தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா வணக்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டு அதையும் நல்லா வணக்கிக்க போகிறோம். எண்ணெயிலேயே லோ ஃப்ளேம்லேயே வச்சு வணக்கிக்க போகிறோம். வணக்கினதுக்கப்புறம் நான் இப்போ பாருங்கள் மசாலாலாம் வணங்கிருச்சு. வணங்கினதுக்கப்புறம் நான் இப்போ ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை சேர்த்துக்க போகிறேன். பொட்டுக்கடலையும் போட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வணக்கிக்க போகிறோம். வணக்கினதுக்கப்புறம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மசாலாவை ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம உப்பு கண்டம் இப்போ நான் வந்துருச்சா என்னங்கிறது நம்ம பார்த்துடலாம். வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா உப்பு கண்டம் நல்லா வெந்துருச்சு. இந்த பதத்துக்கு வந்தால் போதும். அப்போ கொதிக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துடும். இப்போ வாங்க ஆறின மசாலாவை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். கூட சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் 2 எடுத்துக்கிட்டு சோம்புக்கு 1 டீஸ்பூன் போட்டு நல்லா நையாக அரைச்சி வச்சுக்கணும். பாருங்கள் இப்போ மசாலா நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்க போகிறோம். இப்போ ஒரு குக்கர் சூடானதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்க போகிறோம். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மசாலா நம்ம அரைச்சிடலாம். மசாலா பாருங்கள் நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்த்துட்டு நான் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்து நல்லா வணக்கிக்க போகிறேன். வணக்கினதுக்கப்புறம் வேக வச்ச உப்பு கண்டத்தை அதிலேயே போட்டு நல்லா அதையும் போட்டு எண்ணெயிலே வணக்கிக்க போகிறேன். வணக்கினதுக்கப்புறம் இந்த மசாலா எல்லாம் அரைச்சி வச்ச மசாலாவையும் போட்டுக்க போகிறேன். போட்டு மசாலா தண்ணியும் ஊற்றிக்க போகிறேன். ஊற்றி நல்லா வணக்கிக்க போகிறேன். வணக்கி உப்பு போட்டு உப்பு சரி பார்த்து நான் உப்பு கணத்தில் இருக்க தண்ணியை எடுத்து ஊற்றிக்க போகிறேன். ஊற்றி நல்லா ஒரு விசில் விட போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உப்பு கண்ணு குழம்பு ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி